சே எந்த இடத்திற்கு உரியவரோ அந்த இடத்திலேயே அவரை காண முடியும். சமூகத்தின் அடியாழத்தில் படிந்திருக்கும் மண்ணின் ஊடாக பரவுகின்ற சமூக எழுச்சிகளின் குறியீடுகளாகவும் பண்பாட்டு அடையாள சின்னங்களாகவும் விளங்குபவர்களுக்கு உரிய இடங்கள் அவை. மற்ற யாரை காட்டிலும் சேதான் இந்த யுகத்தின் மனித வடிவமாக திகழ்கிறார். அதன் போக்குகள் அனைத்தையும் அந்த வடிவம் முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்றாலும் கூட சே ஒரு அடையாளமாக மாறுவதை தியாகம் என்னும் பரிணாமத்தை தவிர்த்துவிட்டு புரிந்து கொள்ள முடியாது. அதிகாரம், புகழ், குடும்பம் மற்றும் வசதி ஆகிய அனைத்தையும் கொண்ட ஒரு மனிதர் எந்தவித கோபமோ தயக்கமோ இன்றி ஒரு லட்சியத்திற்காக அனைத்தையும் துறக்கிறார். தனது பெற்றோர்களுக்கு விடைபெறும் விதமாக எழுதிய கடிதத்தில் ஒரு கலைஞனுக்கே உரிய கவனத்துடன், நான் உரமேற்றி இருக்கும் என் மன வலிமை என்னுடைய பலவீனமான கால்களையும் களைத்து போன நுரையீரலையும் சுமந்து செல்லும் என்று குறிப்பிட்ட அவர், தான் நினைத்தது அல்லது விரும்பியது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற உணர்வுடன் தான் எப்போதுமே செயல்களை தொடங்குவார். அசாதாரணமான சாதனைகளையும் மிகச்சிறந்த வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய அந்த அசாத்தியமான மன உறுதிதான் சேவின் பயணங்களிலும் அவரின் அரசியல் பார்வையிலும் அவரின் ராணுவ தலைமையிலும் மற்றும் பொருளாதார நிர்வாகத்திலும் வெளிப்பட்டது. எல்லையற்ற இம்மன உறுதியின் ஊற்றுக்கண்ணை விட அதன் தாக்கம்தான் முக்கியமானது. யோசித்து கூட பார்க்க முடியாத செயல்களை மேற்கொள்வதற்கும் மிகவும் தெளிவான ஈவு இரக்கமற்ற சுய பகுப்பாய்வை நடத்துவதற்கும் எர்னஸ்டோ குவேராவுக்கு இருந்த தன்னம்பிக்கையை ஒரு சில மனிதர்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். சாண்டா கிளாரா கியூபாவின் பெரிய நகரம். அந்நகரம் கியூப புரட்சிகர போரின் மிகப்பெரிய யுத்தத்தை கண்டது. சேவின் தலைமையில் புரட்சி படையினர் பெரும் தாக்குதல் நடத்தி பாடிஸ்டா ராணுவத்தினர் வந்து கொண்டிருந்த ஆயுதம் தாங்கிய மிகப்பெரிய ரயிலை கவிழ்த்தார். ஏராளமான ராணுவத்தினர் சரணடைந்த நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. சேவின் தலைமையில் நடந்த சாண்டா கிளாரா யுத்தம் பாடிஸ்டாவின் சர்வாதிகார ஆட்சிக்கு மரண அடியாக விழுந்தது. புரட்சிகர படைகளின் வெற்றியை பற்றிய செய்தி நகரத்திலும் பாடிஸ்டாவின் ராணுவ தலைமையகத்திலும் விரைவாக பரவியது. காமிலோ சியன்பியூகோஸின் முதல் படைப்பிரிவையும் சேவின் இரண்டாவது படைப்பிரிவையும் தலைநகர் அவானாவிற்கு விரையுமாறு பிடல் காஸ்ட்ரோ வானொலி மூலம் உத்தரவிட்டார். சே மற்றும் பிற கெரில்லா தலைவர்கள் வெற்றி செய்தியை அறிவித்தவாறே பல்லாயிரக்கணக்கான கியூபர்களுடன் அவானாவிற்குள் நுழைந்தார்கள்.
அவானாவிற்குள் விரைந்த 2 புரட்சி படைப்பிரிவுகளும் விரைந்து கியூபாவை கைப்பற்றின. புரட்சிக்கு முன்னரே சிலர் கியூபாவின் விடுதலை குறித்து கனவு கண்டார்கள். ஆனால் திட்டமிட்ட போராட்டத்தின் மூலமே விடுதலை சாத்தியமாயிற்று. அமெரிக்காவின் அரை காலனியாக பாடிஸ்டாவின் ஆட்சியின் கீழ் இருந்த கியூபா ஆடை அவிழ்ப்பு நடனங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் பெயர் போன நாடாக இருந்தது. அமெரிக்கர்கள் கியூபாவை தங்கள் விளையாட்டு மைதானமாகவே மாற்றியிருந்தார்கள். பாடிஸ்டாவின் ஆட்சியில் பெருகிய ஊழல், கொள்ளையர்களின் ஆதிக்கம், சமூக கொந்தளிப்பு ஆகியவை 1952ஆம் ஆண்டில் ஓர் அரசியல் புரட்சி நடைபெற காரணமாக அமைந்தன. ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து விடுபடும் நோக்கில் ஜூலை 1953இல் தனது 26வது வயதில் காஸ்ட்ரோ ஆயுதமேந்திய இளம் வீரர்களுடன் இணைந்து புரட்சிகர இயக்கத்திற்கு தேவையான ஆயுதங்களை பெறுவதற்காக சாண்டியாகோ டியூ கியூபாவில் இருந்த மான்காடா ராணுவ படைத்தளத்தை தாக்கினார். தாக்குதல் படுதோல்வி அடைந்தது. ஃபிடல், அவரது சகோதரர் ரால் காஸ்ட்ரோ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களில் 70க்கும் அதிகமானோர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சில வருடங்களுக்கு முன்புதான் தனது சட்டப்படிப்பை முடித்திருந்த ஃபிடல் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பீனோ தீவு சிறையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையின் போது, என்னை தண்டியுங்கள், அதை பற்றி கவலை இல்லை, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற வாக்கியத்துடன் முடியும் உரையை நிகழ்த்தினார். தனது வாத திறமையாலும் கியூப மக்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டத்தினாலும் பொது மன்னிப்பு என்ற பெயரில் ஃபிடல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரால் காஸ்ட்ரோவுடன் விடுதலை செய்யப்பட்டார். கியூப நாட்டின் சுயமரியாதையை நிலைநாட்டவும் பாடிஸ்டாவின் அரசை வீழ்த்தவும் பெரும் திட்டத்துடன் கியூபாவில் இருந்து மெக்சிகோ வந்தடைந்த காஸ்ட்ரோ, ரால் காஸ்ட்ரோவின் மூலம் சேகுவேரா என்ற அரசியல் விழிப்புணர்வுள்ள புரட்சியாளர் ஒருவரை சந்தித்தார். அன்று இரவு சேவும் காஸ்ட்ரோவும் நீண்ட நேரம் உரையாடினார்கள்.